ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். சமீபத்தில் நம்ம நகர கோயில்களில் ஒன்றான நேமம் கோவிலில் பாடுவார் முத்தப்பர் விருது வழங்கும் விழா திரு VNCT வள்ளியப்பன் அவர்கள் தலைமையில் 6ஆம் ஆண்டாக மிக சிறப்பாக நடைபெற்றது. விருதை வழங்கியவர்கள் சொல்லோவியர், பொற்கிழி கவிஞர், பேராசிரியர் சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள். விருதை பெற்றவர் எழுத்தாளர் திருமதி தேனம்மை லக்ஷ்மணன் அவர்கள். 29 புத்தகங்களை எழுதியுள்ள எழுத்தாளர் திருமதி தேனம்மை லக்ஷ்மணன் அவர்களுக்கு பாடுவார் முத்தப்பர் விருதுடன் பொற்கிழியும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தலைமையேற்று திரு சோசோமி ஐயா அவர்கள் பேசிய சிறப்பு உரையை இந்த வீடியோவில் கண்டு மகிழலாம். வாங்க. இங்க பாருங்க ஐயா, இங்க ஓகே. புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை நயமும் சிதம்பர கணேசன் தானை கரமலர் உயிர்த்து வாழ்க்கை கடையனே முடித்தோரை வரம் கொண்ட உமைமுடைப்பார் மனம் கொண்ட செவ்வாய் வரம் கொண்ட கடுமையிலும் 12 கண்மலரும் சிறம் கொண்ட மலையிறைஞ்சும் சேவடியும் செந்தோரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே காடு கட்டி போட்டு கடியனுடன் திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வணிகர் வீடு கட்டு அன்றைக்கு வந்த எங்கள் அம்மா இலக்குமியே என்றைக்கும் ஜெயங்கொண்ட ஜோடீஸ்வரனுடைய இந்த திருக்கோயிலில் இன்றைக்கு நிகழக்கூடிய பாடுவார் முத்தப்பருடைய விழாவில் 6வது ஆண்டு விழாவில் இதற்கெல்லாம் காரணமாக இருந்து இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கும் பாராட்டுக்கும் உரிய ஐயா நற்பணி நாயகர் VNCT வள்ளியப்பன் அவர்களே, பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியில் பெண்கள் நடந்து வந்தோம் 8 அறிஞரில் ஆணுக்கு இங்கே இடைப்பிள்ளை காணன்று உண்மையடி என்று பாரதியார் பாடினார் இல்லையா? அந்த பாரதியார் இன்னைக்கு வந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தார். கற்பு நெறி என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கு மனதை பொதுவில் வைப்போம், வற்புறுத்தி பெண்ணை கட்சி கொடுக்கும் வணக்கத்தை தள்ளி விதித்துடுவோம். அந்த மாதிரி பெண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மாதிரி மிக சிறப்பாக இன்றைக்கு பாடுவார் முத்தப்பனுடைய விருதை பெற்றிருக்கக்கூடிய திருமதி தேனம்மை லக்ஷ்மணன் அவர்களே, எனக்கு அடுத்து மிக சிறப்பாக உரையாற்ற வந்திருக்கக்கூடிய வாழ்த்தலை வணங்கக்கூடிய மிக பெரிய கவிஞர், பேராசிரியர், பல நூல்களுக்கு ஆசிரியர் அன்புக்குரிய தேனப்பன் அவர்களே, இந்த விழாவுக்கு வந்து வரவேற்புரை நல்கியும் அறிமுக முறை நல்கியும் அதையெல்லாம் நான் பேசக்கூடிய சிறப்புரை மாதிரி நீட்டித்து விட்ட பெருமக்களே, சிறப்புரை நான் என்ன பேசுறது? அறிமுக முறை பேசுறார், அது ஒரு சிறப்புரை. அதுக்கப்புறம் ஐயா தலைமை முறை, அது ஒரு சிறப்புரை. ஆக என்னுடைய சிறப்புரை இப்பொழுது சிறிய முறையாக மாறிவிட்டது. இப்ப பயமா இருக்கு. இந்த நேமம் கோயில் ஆடுகள் ஒருத்தர் ஒரு சிறப்புரை செய்வார்கள் போல் இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் நம்முடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஒரே ஒரு செய்தி, அந்த காலத்துல ஒரு ஜமீன்தார் வீட்டுல கல்யாணத்துல நாதஸ்வரத்துக்கு ஏற்பாடு பண்ணி இருந்தாங்க. நம்ம திருவாவூர்துறை ராஜரத்னம் பண்ண மாதிரி அந்த காலத்துல ஒரு நாதஸ்வரம் அருமையாக வாசிக்கிறார். 2 மேடம் நாதஸ்வரம் பின்னால ஒத்து ஊதுறான். ஒத்துட்டா தெரியுமா? இந்த மும்மனு வாயில வச்சு அப்படியே ஊதிக்கிட்டு இருப்பான், எடுக்காம ஒத்து ஊதுறான். 2 மணி நேரம் முடிச்சு ஜமீன்தார் கூப்பிட்டாங்க. ஐயா, எல்லாருக்கும் மாலை கொடுத்தோம். முதல்ல யாருக்கு மாலை போடணும்?
நாதஸ்வரம் வாசித்தவருக்கா மேடக்காரருக்கா ஒத்து உதுனவருக்கா? என்னமா நாதஸ்வரம் நாதஸ்வரம் வாசித்தவருக்கு முதல்ல மாலை போடணும், மேடம் வாசித்தவருக்கு இரண்டாவது மாலை போடணும், இந்த ஒத்து உதுனவருக்கு அப்புறம் தான் போடணும். ஜமீன்தார் வந்தாரா, வேகமா பார்த்தாரா, பெரிய மாலையை கொண்டு போய் பொன்னாடையோட ஒத்து உதுனவருக்கு கழுத்துல போன சும்மா கையை கட்டுறீங்கல்ல மாட்டிக்க போயிருக்க. ஒத்து உதுனவர் கழுத்துல போட்டார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அவர்தான் நாதஸ்வரம் இல்ல, அவர் எடுத்து எடுத்து ஊதினாரு, இவர் எடுக்காம 2 மணி நேரம். புரியுதா? புரியல? புரியல. அடுத்த விஷயம் சொன்னா தானே புரியும். இப்ப 2வது விஷயம் ஒண்ணு சொல்ல. வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் பணம் அனுப்பிச்சார். அது சென்னைக்கு வந்துச்சு. சென்னையில இருந்து அதை மணியாளர்ல ஒருத்தர் அனுப்பிச்சார். இப்ப இப்படி சொல்லுவான், டிஎன்சிடி வள்ளியப்பன் அவர் அங்கிருந்து மணியாளர்ல தேனமை லட்சுமணனுங்கிற ஆட்சிக்கு பரிசு பணத்தை மணியாளர்ல அனுப்பிச்சார். வச்சுக்கிடுங்க. மணியாளரை கொண்டாந்து ஒரு போஸ்ட்மேன் கொடுத்தான். பாராட்டு டிஎன்சிடி வள்ளியப்பனுக்கா போஸ்ட்மேனுக்கா வாங்கின தேனமை வச்சுட்டான். போஸ்ட்மேனுக்கு மரியாதை நடத்துச்சு. புரியுதா? புரியுதா? நான் தான் போஸ்ட்மேன். கொடுத்தது வள்ளியப்பன், வாங்கிக் கொள்ளக்கூடிய தகுதி தேனமை ஆட்சிக்கு. நடுவில் இருந்த போஸ்ட்மேனுக்கு மரியாதை நடக்குது. புரியுதா? இப்ப நல்லா புரியுதா? அந்த கதை புரியுதா? அவங்க தான் நாதஸ்வரம், நான் தான் ஒத்து. அந்த ஜமீன்தார் நாதஸ்வரத்துக்கு மாலை போடாம எப்படி ஒத்துக்கு மாலை போட்டாரோ அது மாதிரி அவர்களுக்கு பாராட்டு. அதை விட அதிகமா இந்த போஸ்ட்மேனுக்கு பாராட்டு, இந்த ஒத்துக்கு பாராட்டு. இது யாருடைய கருணை? ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் சௌந்தரநாதி அம்பாவுடைய. நான் சில விஷயங்கள் குறிச்சு வச்சேன், அதை மட்டும் சொல்லிக் கொண்டேன் உங்களுக்கு. ஆச்சு, இன்னைக்கு பாராட்டு யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு பாராட்டு 99%. அவ்வளவுதான். உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் பாராட்டு? 100% யாருக்கு பாராட்டு? உங்க வீட்டுக்காரர் லட்சுமணன் செட்டியாருக்கு 100% பாராட்டு. வீட்டுக்காரருடைய அந்த தூண்டுகோலினாலே விளக்குகள் மிக சிறப்பாக எரியும் என்று காட்டியவர் அந்த லட்சுமணன் செட்டியார். முதல்ல அவருக்கு பாராட்டு. அது சரியா தப்பா? முதல்ல அவரு பார்த்து என்ன நீ எழுதலன்னு சொல்லிவிட்டா கதை முடிஞ்சு வச்சு. பின்னாக தூண்டுகோல் வேணுமாட்டே ஐயா, அவங்க அப்பச்சி விளக்கை ஏற்றலாம். வீட்டுக்காரருமே அதை தூண்டி விடணும். தூண்டு வச்சு வந்த அதனாலே ஆட்சியை பாராட்டுவதை விட அதிகமாக லட்சுமணன் அவர்களை பாராட்டு. ஒரு தமிழுக்கு ஒரு பெரிய சொத்து கிடைக்குது, நம்ம ஆன்மீகத்துக்கு ஒரு சொத்து கிடைக்குது. அதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய பெருமை உங்களுக்கு கிடைக்கிறது. இவருக்கு கிடைச்சிருக்கு. ஆட்சிக்கு பாராட்டு, செட்டியாருக்கு பாராட்டு, அவர்கள் குழந்தைகளுக்கு பாராட்டு, அவர்களுடைய தந்தையார், மாமனார், மாமியார், அத்தை அத்தனை பேருக்கும் பாராட்டு. ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். ஆமா, நகரத்தார்கள்ல ஆண்களுக்கு கவிதை ஆற்றல் அதிகமா, பெண்களுக்கு அதிகமா? பெண்களுக்கு தான் அதிகம். 5 வருஷம் ஆண்கள் தான் வாங்கிட்டாங்க, ஆனா பெண்களுக்கு தான் அதிகம். என்ன 5 வருஷம் வாங்கினவங்கன்னா உங்களுக்கு மனுஷரா தெரியல? இனிமே நாங்க தான் வாங்குவோம். இனிமே நாங்க தான் வாங்குவோம். ஒண்ணும் இல்லை. ஆண்டாள் நாச்சியார் ஒரு பொண்ணு. ஆழ்வார்கள் எத்தனை பேரு? 63. 12. புரியுதா? எத்தனை பேர் தெளிவா இருக்காங்க? ஆழ்வார்கள் 12 பேரு. 12 பேர்ல பொண்ணு எத்தனை? ஒண்ணே ஒண்ணு. ஆண்டாள் நாச்சியார். ஒரு பேரறிஞர் எழுதுகிறார்,
11 ஆழ்வார்கள் பாடிய பாடலை ஒரு தராசு தட்டில் வைத்து ஆண்டாள் நாச்சியாருடைய பாடலை ஒரு தராசு தட்டில் வைத்தால் நாச்சியார் பாடல் கீழே இருக்கும், மற்ற தட்டு மேலே போய்விடும். புரியுதா? 11 பேர் பாட்டுக்கும் சமம் என்று கூட நாச்சியார் திருமொழியும் திருப்பாவை. நாயன்மார்கள் எத்தனை பேரு? 63. ஏன் கேள்விகள் தெரியுமா? அவங்களுக்கு சுறுசுறுப்பா பதில் நமக்கு காலேஜில் கேள்வி கேட்ட பையன் சொல்ல போறது அன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு கிடையாது. இதுகளை கேட்டா சொல்லுவாங்க. சரி, நம்ம நாயன்மார்கள் எத்தனை பேரு? அது எத்தனை பேர் பெண்கள்? 3 பேர். எத்தனை பேர் பெண்கள்? 3 பேரா 4 பேரா? 3 பேர். 3 பேர். காரைக்கால் அம்மையார், காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார். சரிதானா? சரிதான். 63 நாயன்மார்கள். அந்த 3 பேர்ல ஒரே ஒரு நாயன்மார் மட்டும் உட்கார்ந்து இருப்பாங்க. அது யாரு? தெளிவா இருக்காங்களா அவங்க? இங்க நேமம் கோயில்ல இருக்க இந்த சிற்பம். இப்போ இந்த தலைப்பு அதெல்லாம் கிடையாது. பேச்சு தான் 63 நாயன்மார்களுக்கும் தலைமை தாங்கக்கூடிய தகுதி ஒரே ஒரு ஆட்சிக்கு உண்டு. முதல்ல பார்த்தது யாரு? காரைக்கால் அம்மையார். திருஞான சம்பந்தருக்கு முன்னால, திருநாவுக்கரசருக்கு முன்னால, ஏன் திருவாசகம் மாணிக்கவாசகருக்கு முன்னால ஆண்டவனை பாடலாம் என்று காட்டி பாடியது ஒரு ஆட்சி காரைக்கால் அம்மையார். சிவபெருமான் மீது வெண்பா பாடியது ஒரு ஆட்சி முதல்ல காரைக்கால் அம்மையார். எழுத்தடி கட்டளை கலைத்துறை, அது எவ்வளவு கஷ்டம்ங்கிறது ஐயா தேனப்பனை கிடைக்க. எழுத்தடி கட்டளை கலைத்துறை பாடியது காரைக்கால் அம்மையார். அந்தாதி பாடியது காரைக்கால் அம்மையார். அங்க போட்ட பிள்ளையார் சொல்லி வளர்ந்து 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 இன்றைக்கு நேமம் கோயிலில் தேனமை லட்சுமணனாக வளமாக படுத்தது. காரைக்கால் அம்மையார் போட்ட விதை மரமாகி வளர்ந்து கிட்டத்தட்ட 1700 வருஷத்துக்கு அப்புறம் தேனமை லட்சுமணனாக இன்றைக்கு படம் தந்திருக்கிறது. அதனால நமக்கு இது ஒன்றும் பெரிய காரியம். இன்னொன்னு சொல்லவா? ராமநாதபுரம்னு ஒரு ஊர் தெரியுமில்ல, அங்க ஒரு அரண்மனை. அரண்மனைக்கு என்ன பேரு? சேதுபதி அரண்மனை. சேதுபதி மகாலா? சேதுபதி மகாலா இல்லை. ராமநாதபுரம் அரண்மனைக்கு ஒரு பேரு. என்ன பேரு? ராமலிங்க விலாசம். எழுதி வச்சுக்கோ. ராமலிங்க விலாசம். ராமநாதபுரம் அரண்மனைக்கு என்ன பேரு? ராமலிங்க விலாசம். ராமேஸ்வரம் ராமலிங்கம் தானே. ராமேஸ்வரம் திருப்பணி அதுதானே அந்த காலத்துல. ராமேஸ்வரம் திருப்பணி மிக பெருசா பண்ணது யார் தெரியுமா? ஒண்ணு சேதுபதி மகாராஜா, 2 தேவகோட்டை ஜமீன்தார் குடும்பம், ஏஆர் குடும்பம். இந்த 2 பேருக்கு தான் ராமேஸ்வரத்துல பெருந்திருப்பணி. சரி, அதுக்கு பேரு ராமலிங்க விலாசம். ராமலிங்க விலாசத்துல பாஸ்கர சேதுபதினு ஒரு மகாராஜா மேல நிற்கிறார் அரண்மனையில மாடியில. அன்னைக்கு பௌர்ணமி. இப்படி பார்த்துட்டே இருக்காரா, இவர் கையில ஒரு முத்திர மோதிரம் போட்டிருக்காரு. கீழே கவிஞன் மனைவி ஒரு ஆட்சி மரக்காட்டிய. அந்த ஆட்சி குழந்தைக்கு தொட்டி விட்டு தாளாட்டுகிறார். அந்த காலத்துல தாலாட்டுன்னு ஒண்ணு இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இப்பயும் இருக்கு, இப்பயும் இருக்கு. நாங்கெல்லாம் பாடுவோம், எங்க பேரம்பேத்திக்கு, எங்க பேரம்பேத்திக்கு பாடுவோம். ஆனா அதுக்கு தூங்க பேரம்பேத்திக்கு பாடுவீங்க. உங்க பொண்ணு மருமக பாடுறாங்களா? அவங்க பாட மாட்டாங்க. அவங்க இதை டேப் பண்ணி வச்சு போடுவாங்க. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்பு ஏன் வந்து நீ பிறந்தாய் அப்படின்னு ஒரு பாட்டை போட்டுருப்பாங்க. அந்த பையன் கீழே இறங்கி நான் தூங்குறேன் அத்தா, என்னை விட்டு போடாதே, தாராட்டு போதும். புரியுதா? தாராட்டு. அந்த ஆட்சி கீழே தாராட்டு பாடு.
அந்த ஆட்சி தாராட்டு பாடி மேல எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்முடைய மகாராஜா. தாலாட்டு எப்படி பாடுது? பாரமுதம் உண்டு தமிழ் மாமாடை பாடியுள்ள சாடம் புகழ வரும் சம்பந்தன் நீதானோ. நீ திருஞான சம்பந்தரா ஒன்றை அணிந்த பதத்தில் கூத்தாடு மையனுக்கு பன்றொண்டனாக வளர்ந்தவன் நீதானோ. நீ யாரு? பன்றொண்டனா? கல்லை திசைத்து கனியாற்றும் செந்தமிழில் சொல்லை மணியாக தொடுத்தவன் நீதானோ. அருமையான இலக்கியம். நீ மாணிக்க வாசகரா? 4000 கேட்கிறதுக்கு பெருமாள் நம்ம வீட்டுக்கு குழந்தையா வந்தாரா? 4000 தமிழின் நல்லமுதம் உண்டிடமாய் வந்தானோ. பாட்டை கேட்டாரா? மேல மகாராஜா நிற்கிறாரா? தன்னை அறியாம தாளம் போட்டார். பாட்டை ஈடுபட்டார். தாளம் போட்ட போது இந்த விரல்ல முத்திர மோதிரம் இருந்துச்சுன்னா விதமதிக்க முடியாத மோதிரம், பரம்பரையா உள்ள மோதிரம். ராஜா ராமச்சந்திரன் சேதுபதி மன்னருக்கு கொடுத்த மோதிரம். எத்தனையோ தலைமுறை அந்த மோதிரத்துல நிலவு ஒளி பட்டது. அந்த கவிஞன் வீட்டு முற்றத்துல அது பட்டு அப்படி ஆடு. இந்த கண்ணாடிய வெயில்ல காமிச்சா தெரியுமா? புரியுதா? ஒளி அது மாதிரி ஒரு எதிர் ஒளி இல்லை, எதிர் ஒளி அங்க அடி. கவிஞன் மனைவி இதை பார்த்துட்டான். திடீர்னு இப்படி மகாராஜா மேலே இருந்து பார்க்கிறார். அரண்மனை மேற்பாடு இவங்க வீடு கீழே புரிஞ்சு வச்சு மகாராஜா நம்ம பாட்டை கேட்கிறார். பாட்டோட பாட்டா மகாராஜாவையும் சேர்த்து பாடணும். அது குழந்தைக்கு தாராட்டா இருக்கணும். மகாராஜா பெருமை அதுல வரணும். அதில் முத்திர மோதிரமும் வரணும். எவ்வளவு கஷ்டம்! என்கிட்ட கேட்டா இருக்க நாளைக்கு எழுதி வச்சுட்டு சொல்லுறேன். அந்த ஆட்சி நினைச்ச மாத்திரத்துல பாட்டு 29 புஸ்தகம் நினைச்ச மாத்திரத்துல எழுதியிருக்கிறாங்க. மறக்காதீங்க. என்ற பேரர் அப்துல் ரஹ்மான் ஒரு கவிஞர் கேள்விப்பட்டீங்களா? 1976 நானும் அவரும் பப்பாய் தமிழ் சங்கத்துல பேசணும். 1976 ஒருத்தர் புத்தகம் எழுதியிருந்தார். அப்துல் ரஹ்மான் சொன்னார், இந்த புத்தகம் நன்றாக இருக்கிறது. ஒரு வார்த்தை சொன்னார், அந்த காலத்துல நம்ம பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளே புத்தகத்தை கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு சொன்னா பிள்ளைகளே புத்தகத்தை கிழித்து விடாது. இப்போ புத்தகங்களே பிள்ளைகளை கிழித்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி மட்டமான புத்தகம் வருது. இந்த புத்தகம் பிள்ளைகளை கிழிக்காது. பிள்ளைகள் கிழித்திருந்தாலும் ஒட்டு போட்டு விடுகிறார். கிழிக்க தக்கிறதானே நல்லது. ஊசி தேவையா இல்ல கத்திரிக்கோள் தேவையா? கத்திரிக்கோள் வெட்டிடும், ஊசி ஒட்டிடும். அதான் காலத்துல ஊசின்னு பட்டணத்து சாமி சொல்லிட்டு போனார்ல. ஊசி எதுக்கு சொல்ல வந்தேன்? 21 பிள்ளைகளுக்கு ஏதாவது குறை இருந்தாலும், நம்முடைய மனசிலே குறை இருந்தாலும், அது உமையாளுக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் ஒட்டு போட்டு ஒழுங்காக்கக்கூடிய புத்தகம். அது மாதிரி அந்த ஆட்சி எந்த ஆட்சி? அப்போ சேதுபதிக்கு கீழே பாடின ஆட்சி. பாராட்டில சேர்க்கணும். சேதுபதி பெருமை வரணும். பாட்டோட பாட்டா சேர்த்து கேட்டான். உடனே வருது பாட்டு. இன்னும் முன்னே 700 800 அம்மென்றால் 1000 பாட்டு வரும் அவனுக்கு. அப்படியே பாடிட்டான். என்ன பாடலாம்? திக்கெட்டும் புதி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன். அதே அப்பா அவன் பெருமை வந்துருச்சு. 8 திக்கிலும் உலகம் போற்றக்கூடிய சேதுபதி ராஜேந்திரன் இந்திரனுக்கு சமானம். இதுவரைக்கும் தாளம் போட்டவன் தாளத்தை நிறுத்திங்க. ஐயோ, இதுவரைக்கும் என்னத்தையோ பாடுனா நல்லா இருந்துச்சு கேட்டேன். இப்ப என்னையில பாட ஆரம்பிச்சுட்டா
வைத்து பாடுவாளோ, பாட்டி பாடுவாளோ, எப்படி பாடுவாளோ தெரியலையே. தமிழ்ல ஒரு வாழ்த்தம் வைத்ததோ வந்து விட்டால் அது காலத்துக்கு நிக்குமே. என்னை பத்தி இவ என்ன பாட போறாளோ தெரியலையே. அப்படியே தாழ போட்டதை நிறுத்திங்க. மோதிரத்தினுடைய ஒளி நின்று போச்சு, ஆட்சிக்கு புரிஞ்சு போச்சு. ஓ, நம்ம பாட்ட ராஜா கேட்கிறார், புரிஞ்சு போச்சுல்ல. இப்ப ஒரு வரி பாடிட்டாளா, ஒரு வரி என்னத்தை பாடினா, ராஜா பெருமையை பாடினா. இந்த முத்திர மோதிரத்தை பாடணும். இந்த பையன் அழுதுட்டு இருக்க, அதுக்கு தகுந்தாப்புல வரணும். இருக்கிறது ஒரு வரி, கெட்டிக்காரி அழகா பாடினான். திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன். அவன் காலத்திட்டான். அடுத்து என்று சொல்ல போறா, திக்கெட்டும் புவி போற்றும் சேதுபதி ராஜேந்திரன் கற்கட்டு மோதிரத்தை கண்ட ஆசைப்பட்டாயோ. ஏண்டா, அவன் கையில போட்டிருக்கிற கற்கட்டு வைரக்கண்ணை மோதிரம், கற்கட்டு மோதிரத்தை கண்ட ஆசைப்பட்டாயோ. ராஜாவுக்கு சந்தோஷம். ஆகா, தமிழ்ல என் பேரு வந்துருச்சு. இந்த தாய் 2 வரி பாடிட்டார். திவான கூப்பிட்டார். திவான் வந்தார். ஒரு குழந்தைக்கு வைக்க வேண்டிய ஆடையெல்லாம் எடுத்து வச்சா மோதிரத்தை கடத்தி வச்சார். யாருக்கு? மிக அற்புதமாக பாடிய அந்த ஆட்சிக்கு இந்த மோதிரத்தை கொடுங்கள். அது அப்படி சொல்லல. அப்படி சொன்னா நான் இப்ப வர பாராட்ட மாட்டேன். அந்த ஆட்சியினுடைய 2 அடி பாடலுக்கு சேதுபதியின் பரிசு சொல்லல. 2 அடி பாடலுக்கு சேதுபதியின் அன்பளிப்பு சொல்லல. என்னதான் சொன்ன சொல்லுங்க. 2 அடி பாடலுக்கு சேதுபதியின் காணிக்கை. என்ன வார்த்தை பற்றினா ரசிக மணி ஒருத்த பக்கத்தில் இருக்க காணிக்கை. புரியுதா? அந்த ஆட்சியினுடைய மரபு தேனம்மை லட்சுமணனாக இன்றைக்கு வந்திருக்கிறது. 29 புஸ்தகம் நான் சிலது குறிச்சு வச்சேன். இப்ப எனக்கு அது ஒரு ஓரத்துல படத்துக்கு முக்கியமா முதல் பாராட்டு அவங்களுக்கு. சொல்லியாச்சா? உங்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்றேன். நமக்குள்ள எத்தனையோ தேனம்மை லட்சுமணர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எழுப்பட்டும். அவர்களை எழுப்ப வேண்டிய கடமை அவர்களுடைய கணவன்மார்களுக்கு இருக்கிறது. நான் முக்கியமா சொல்ல நினைச்சது இதுதான். ஒரு தேனம்மை ஆட்சி இப்படி எழுதணும்னா அந்த லட்சுமணன் செட்டியார் உதவியா இருக்கணும். இங்க 1000 தேனம்மை ஆட்சிகள் வீட்டுக்குள்ள ஊர்கதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவளை பத்தி, இவளை பத்தி, அவ என்ன ஆனா, இவன் என்ன ஆனா, எவ என்ன ஆனா, நமக்கு என்ன? இப்படி பேசுவதை எழுதுங்கள் என்ன உங்களால் முடியும். உலகம் தொழிலும் இசைப்பாடும் உண்மை சரித்திரம் அசை போடும் இடவில் அழுகிடும் பெண் கூட செட்டி நாட்டில் இசையோடு அழுவது கண்கூடு. பழைய பாட்டு நமக்கெல்லாம் பாடினார். எத்தனை தேனம்மை ஆட்சிகள் இருக்கிறார்களோ அத்தனை தேனம்மை ஆட்சிகள் வர வேண்டும். இவர்களுக்கு பாடுவார் முத்தப்பர் விருதை கொடுத்து நம்முடைய விஎன் சிட்டி வண்டியப்பன் சதித்து போக வேண்டும். வைரவன் கோயில்ல பண்டிதமணிக்கு சிலை கிடையாது. வாசுப மாநிலத்துக்கு சிலை கிடையாது. உங்களால் ரொம்ப பெரியவங்க இளையாத்தக்குடியில பெரிய கவிஞர்கள் உண்டு, சிலை கிடையாது. மாத்தூர்ல உண்டு, கடலாச மரக்காரிய சிலை கிடையாது. ஒரு கவிஞனுக்கு, தன்னுடைய கோயிலில் பிறந்த ஒரு கவிஞனுக்கு ஒரு சிலை எடுத்து அதோடு விட்டு விடாமல் ஆண்டுதோறும் அவர் பெயரால் விழா எடுத்து வரக்கூடிய பெருமக்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்து பட்டம் கொடுத்து பாராட்டக்கூடிய ஒரே கோயில் கோயில். இல்லையா? நான் நேமம் கோயில் இல்லை. தைரியமா பேசணும். ஆமா, 6 பேருக்கு பரிசு கொடுத்தீங்கல்ல, அது எத்தனை பேர் நேமம் கோயில்? அது கரெக்டா
யார் யாருக்கு படிச்சு கொடுத்தீங்க? சிவபுரி சிங்காரம், அவர் மாத்தூர் கோயில். சபா அருணாச்சலத்துக்கு கொடுத்தீங்க இல்லையா? அவர் இடையாற்றபுரி. அது சோமசுந்தரம் வைரவன் கோயில், சோசோமி சுந்தரம் வைரவன் கோயில், செல்வ கணபதி பிள்ளையார்பட்டி கோயில், தேனம்மை ஆட்சி மாத்தூர் கோயில். சில ஊர்ல அவங்க கோயில்னா நம்மால் ஒருத்தருக்கு முதல்ல வைரவன் கோயில்ல தான் சொல்லுவாங்க. வைரவன் கோயில் தான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. வைரவன் கோயில் ஆளுங்க தான். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பா வந்து பேசுறேன். எந்த கோயிலையும் ஒரு ஈடுபாடு வரும். என் அம்மாவை ஒருத்தருக்கு கொடுத்துட்டு அப்புறம் மற்றவன் விருதை திருப்பி போட்டா என்ன? துருவி துருவி ஆராய்ந்து தகுதிக்கு மட்டுமே பாராட்டு கொடுக்க வேண்டும் என்று ஒரு நியமத்தோடு பரிசு கொடுத்தவர்கள் நியமம் கோயில். ஏன் நியமம் கோயில் பேர் வந்து தெரியுமா? இவர்கள் நியமம் கோயில். நியமம் கோட்டை, ஏமன் கோட்டை அது வேற வேற. நியமம்னா தெரியுமா? திருமந்திரம் படிச்சிருக்கா? திருமந்திரத்துல அஷ்டாங்க யோகம் நான் 50 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் முடிக்கல திருமந்திரம். 1967 இருந்து படிக்கிறேன். அஷ்டாங்க யோகம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, 8 படி. 2வது படி நியமம். நியமம்னா தப்பு செய்யாம இருக்கிறது. நியமம்னா ஒழுங்கான காரியத்தை முறையாக செய்தமையினாலே அன்றைக்கு இவர்களுக்கு நேமம் கோயில்காரர்கள் என்று பெயர் வந்தது. அதை தக்க வைத்துக் கொண்டு தன்னுடைய கோயிலுக்கு பரிசு கொடுத்தார்கள். துருவி ஆராய்ந்து தக்கவர்களுக்கு பரிசு கொடுத்ததனாலே நேமம் கோயில் என்ற பெயர் இன்றைக்கு நிறைந்திருக்கிறது. அதற்கு காரணமான வட்டியப்பன் அவர்கள் சொல்கிறார். மற்ற ஊர்ல வட்டின்னு பேர் போடுவாங்க. வட்டி அம்மைன்னு பேர் போடுறது செட்டினாங்க. வட்டி அப்பன்னு பேர் போடுறது செட்டினாங்க. யாருக்கு பாராட்டு தெரியுமா? முதல்ல சிலை வச்ச புண்ணியவானுக்கு பாராட்டு. யார் சிலை வச்சது? சிதம்பரம் செட்டியார். BN செட்டி, சிதம்பரம் செட்டியார். இந்த சிலையை வச்சு அற்புதமா இந்த பிள்ளைகள் தான் படிக்கல. என்ன காரணம்? சிலையை வச்சு ஒரு 4 பாட்டை எழுதி போட்டு விட்டாங்களா? அங்கதான் எழுதிக்கிற பாட்டெல்லாம் சரிதானா? 3 பாட்டா 4 பாட்டா? 3 பாட்டு எழுதி போட்டு படிக்கிறான். ஆமா, இத்தனை ஆட்சிமார் வந்து 3 பாட்டை யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். திருவாசகம் படிக்கல பாடி எல்லாரும் பாடுவோம். திருவாசகம் படிக்கிற போது அப்ப பாராட்டுங்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கும் பாராட்டு சரிதானா? இந்த பிள்ளைகள். அதனால இவர்களுக்கெல்லாம் நம்முடைய பாராட்டுக்கள். இன்னும் ஒரு விஷயம், இப்போது கூட்டம் இன்னைக்கு வந்து எனக்கு பாராட்டு கொடுத்த பொழுது ஒரு 150 பேர், இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 250 பேருக்கு மேல கூடவே வெளியில நிக்கிறாங்க. கம்பன் சொல்லுவான், பார் திருத்ததால் படை பெருத்ததோ, படை பெருத்ததால் பார் திருத்ததோ. படை பெருசா போனதுனால உலகம் சின்னதா தெரியுதா? இல்ல உலகம் சின்னதா போனதுனால படை பெருசா தெரியுதா? நேமம் கோயில் கோடீஸ்வரர்களுக்கு ஒரு வேண்டுகோள். திருவிழா நடத்த போறீங்க, பாராட்டு. இந்த கட்டணத்தினே பத்தாது. இந்த பாட்டு கொடுத்த பாருங்க, வெளியே நிற்கிறாங்க. இந்த கட்டணம் இனிமே பத்தாது. பெரிய கட்டடத்தை கட்டணம். நேமம் கோயில் காவலர்கள் திருப்பணி அப்பொழுது பண்ணியவர்கள் பார்க்காதீங்க. திருவையாற்றிலே கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு மேல் செலவழித்து 1937 திருப்பணி பண்ணினது நேமம் கோயில். திருவேடக திருப்பணி நேமம் கோயில்.
மறக்காதீங்க. திருவையாற்றிலே எத்தனை காலமா அன்னதான சத்திரம் நடக்குது என்று ராமசாமியை கேளுங்க. நேமங்கோயில் பெருமக்கள், தொழில் அதிபர்கள், நேமங்கோயில் பெருமக்கள், நன்றாக பாடக்கூடியவர்கள், அதிலே எல்லாருக்கும் கிடைக்காத பெருமை பாடுவாருக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை அருட்கவி. அந்த பெருமை வேற யாருக்கு கிடையாது. செட்டிநாட்டில் ஒருத்தருக்கு தான் உண்டு. அவருக்கு பெயர் பாடுவார் முத்தப்பன் செட்டினார். அவரை நினைப்பதற்கு ஒரு வாய்ப்பு. ஆமா, இப்படி ஒரு கூட்டம் போறதேன்னா அவரை நினைப்பமா? ராமகிருஷ்ணருக்கு ஒரு விவேகானந்தர் கிடைச்சார். அதனால ராமகிருஷ்ணர் புகழ் உலகமெல்லாம் பரவிட்டு, ராமலிங்க சாமிக்கு அப்படி ஆள் கிடைக்கல. வள்ளலாருக்கு அப்படி ஆள் கிடைக்கல. வள்ளலார் புகழ் குன்றிலிட்ட விளக்காக மாறாமல் உடத்திலிட்ட விளக்காகவே போய்விட்டது. பாடுவாருக்கு என்று ஒரு விழா எடுத்து செய்கிறீர்கள். அதை மிக சிறப்பாக பாடுவாருக்கான ஒரு புகழை எல்லோரும் தெரிந்து கொள்கிற மாதிரி செய்யக்கூடிய ராங்கியம் VNCT குடும்பத்தாருக்கு மீண்டும் மீண்டும் நம்முடைய நல்வாழ்த்துக்கள். ஏதோ பெருமைக்கு போட்டிருக்காங்க. 9 நகர கோயில்களை பற்றி மிக சிறப்பாக ஆய்வு செய்து அதையே தன்னுடைய PhD ஆய்வு எடுத்துக்கொண்டு அதை நூலாக்கி பின்னால வர்றவங்களெல்லாம் அதை படிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர் நம்முடைய தேனப்பன் அவர்கள். அவர் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார். இன்னும் சொல்லணுமே, நம்ம கவி பழனியப்பன் அவர்கள் யாராசிரியர். இங்க ஒவ்வொருத்தரை பார்த்தாலும் பயமா இருக்கு. எல்லாரும் அவ்வளவு பேசுறாங்க, ஜாம்பவாங்க. நாங்கன்னா சும்மா சாதாரண. நிறைய செய்தி இருக்கிறது, நிறைய பேசுகிறார்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டு. நானும் அதிகமா பேசக்கூடாது. ஏதோ கொண்டாங்க இப்போதே சாப்பிட்டீங்க. அதுக்கு முன்னால பையனேன்னு என்னமா வந்து சாப்பிட்டாங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். என்ன சொல்லியிருக்கேன்? இனிமே பரிசு வாங்குவதற்கு ஆண்களுக்கு சமமாக ஆட்சிமார்கள் போட்டி போட்டுக் கொண்டு வந்து வேண்டிய பார்க்காது வரமாட்டேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு ஆண் படித்தால் அவன் மட்டும் படிக்கிறான். ஒரு பெண் படித்தால் இந்த குடும்பம் படிக்கிறது. இந்த ஆட்சி இத்தனை நூல் எழுதினதுனால இவர்கள் குடும்பம் மட்டும் இல்ல, வாழ்க்கைப்பட்ட காணாடுதான் பிறந்த காரைக்குடி சொந்தக்காரர்கள் அத்தனை பேரும் இந்த புத்தகத்தை படிப்பாங்களா இல்லையா? நீங்க எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? நான் கிடைச்சா படிச்சிருக்கேன், கிடைச்சது அப்பப்ப இன்னும் படிக்கிறேன். பாருங்க, சாப்பாடு போட்டா 3 மணி நேரத்துல அது போயிடும். படிச்சா அறிவு எப்ப போகும்? 7 ஜென்மத்துக்கு விடாதுமா. இப்ப படிச்ச படிப்பு அடுத்த ஜென்மத்துக்கு வரும். ஐயா, தாம் கற்ற கல்வி ஒருவனுக்கு இருமையும் ஏமாற்றுவது 7 ஜென்மத்துக்கு வரும். அதனாலே ஆட்சிக்கு 99% பாராட்டு, லட்சுமணன் செட்டியாருக்கு 100% பாராட்டு, நம்முடைய VNCT வள்ளியப்பன் அவர்களுக்கு 101% பாராட்டு. நான் அப்பவே சொன்ன மாதிரி போஸ்ட் வாங்கி கொடுத்தேன். ஆனா ஒண்ணு, இவங்களை எல்லாம் விட எனக்கு ஒரு தகுதி இல்லை. உங்க மேடையில் இருக்கிறவங்களை விட எனக்கு ஒரு தகுதி. கொஞ்சம் கிழமை புரியுதா? வயசுனாலே அவர்களை எல்லாம் நான் வாழ்த்தலாம். வேற என்ன எனக்கு தெரியும்? தெரியும். சிவபெருமான் கொடுத்தது எல்லாம் சிவபெருமான் கொடுத்தா நான் எல்லாருக்கும் தர்றேன். அப்பவும் நான் போஸ்ட் வேண்டாம், இப்பவும் நான் போஸ்ட் வேண்டாம்.
போஸ்ட்மேனுக்கு பாராட்டு தரக்கூடிய எல்லாருக்கும் இந்த போஸ்ட்மேன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறான். அடிக்கடி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த போஸ்ட்மேனுக்கு தர வேண்டும் என்று இறைவனை இந்த போஸ்ட்மேன் வணங்கி வேண்டி கேட்டுக் கொள்கிறான். நேமம் கோயில் நகரத்தார்களுடைய பணி தொடரட்டும் என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி, டிஎன்சிசி குடும்பத்துக்கு எனக்கு உள்ள தொடர்பு கிட்டத்தட்ட 30-40 வருஷம். கிட்டத்தட்ட 1968 இருந்து தொடர்பு. டிஎன்சிடி ஐயாவை 68 தெரியும். கணக்கு போட்டு பாருங்க. 56 வருஷம். என்னைக்கும் அப்படியே தான் இருப்பாங்க. வாடகை வந்த திருக்கூட்டம் சொல்லவா? இந்த வாழை மரம் சாயினா இருக்கியா? எப்ப சாயம் என்னமோ உங்களுக்காக பேசுறேன்னு நினைக்கிறாங்க. பயமா இருக்கு. கீழே ஒரு கொலை கட்டணும்ல, மேல கொலை கட்டணும், கீழே வந்த உடனே வாழை மரம் பார்க்குது. ஆஹா, எனக்கு அப்புறம் இன்னொரு ஆளு நான் பண்ணின காரியத்தை பண்றதுக்கு என் மகன் வந்துட்டேன். அதனால வெளியே வந்துடும். நான் எல்லாருக்கும் இடம் கொடுத்தேன், இனிமே என் மகன் கொடுத்தேன். நான் எல்லாருக்கும் வாழைக்காய் கொடுத்தேன், வாழைப்பூ கொடுத்தேன், வாழைப்பழம் கொடுத்தேன், வாழைத்தண்டு கொடுத்தேன், இனிமே என் மகன் பண்ணுறேன். ஒன்னு சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு வீட்டுல பேச கூப்பிட்டாங்க. பேச போனேன். அங்க அருமையான சாப்பாடு, நல்லா இருந்துச்சு, ருசியா இருந்துச்சு. என்ன தெரியுமா? வாழைப்பூ, வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பழம், வாழையில வச்சுட்டாரு. என்ன ஆச்சு? எல்லாம் வாழையாச்சு. எங்க வீட்டு வாழை கொடை தெரிச்சு நாங்க நேற்று தான் வைக்கணும். அதுக்கு நான் தானே கிடைச்சேன். ஆனா ஒண்ணு நல்ல வாழையில எல்லாம் பயன்படும். அப்படி எது உன்னோட வேஸ்ட் இல்லையா? உன்னோட வேஸ்ட் இல்லை. வாழை மரம் சாயும் பொழுது என்னுடைய மகன் வந்து விட்டான். நான் செய்த பணியை, நான் செய்த திருத்தொண்டை என்னுடைய மகன் செய்வான். நான் நிம்மதியாக இறந்து போகலாம். புரியுதா? பிள்ளை எதுக்கு கொட்டி வைக்கலாம்? தெரியாதனமா சொல்றாங்க. ரொம்ப பேர் கொட்டி வைக்க பிள்ளை இல்லை, தப்பு. கொட்டி வைக்க பிள்ளை இல்லைன்னு சொன்னா பிறந்த உடனே 6 வயசுல அப்பா நான் ரெடி, நீ ரெடியா? புரியுதா? கிடையாது. பிள்ளை எதுக்கு? நான் பண்ணின நல்ல காரியத்தை எனக்கு அப்புறம் செய்கிறதுக்கு பிள்ளை. டிஎன்சிடி ஐயா ஒரு செலவழிச்சாருன்னா அதை தொடர்ந்து 6 ஆண்டுகள் அல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் நடத்தக்கூடியவர். அவருக்கு தான் பிள்ளைன்னு பேரு. அந்த பிள்ளைக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இனிமேல் பேசக்கூடாது. எல்லாருக்கும் நன்றி. பேசுறதுக்குன்னே ஒருத்தர் வந்து 10:30 ஆரம்பிச்ச கூட்டம் கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. 1 மணி தாண்டி பசிக்குது. உங்களுக்கும் பசிக்குது, அவருக்கும் பசிக்கணும். எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த வாழ்த்துக்காக என்னுடைய பாராட்டுக்களை ஆட்சி அவர்களுக்கு தெரிவித்து ஆட்சியிட்ட ஒரு மன்னிப்பு. ஓசியா வாங்கக்கூடாது. ஓசியா எதையுமே வாங்கக்கூடாது. இலவசம் கொடுத்துதான் தமிழ்நாடு கட்டு குடிக்க வேணும். இலவசம் கொடுக்கக்கூடாது. அவங்க ஒரு புத்தகம்னா 4 புத்தகம். மதுரையில வசந்தகுமார் ஒரு பேரு, கோயம்புத்தூர்ல வசந்தகுமார்னு ஒரு அன்பர் பெரிய கல்லூரி யூனிவர்சிட்டி வச்சு நடத்துறாரு. ஈச்சனாரில கற்பகம் பல்கலைக்கழகம் பெரிய புராணத்தை உரையோட போட்டார். வந்திருக்கவங்க எல்லாருக்கும் இலவசமா கொடுத்தார். 500 காப்பி, 500 பேருக்கும். மறுநாள் போய் பார்த்தா பாதிக்கு மேல பழைய புத்தக கடையில இருக்கு. அவர்கிட்ட சொன்னோம், ஐயா இனிமே இலவசமா கொடுக்காதீங்க, 100 ரூபாய் போடுங்க. அது 800 ரூபாய் போடுங்க, 100 ரூபாய் போடுங்க, விருப்பப்பட்டதான் வாங்கிக்கிட்டு. அதனால புத்தகத்தை மட்டும் ஓசியா கொடுக்க கூடாது.
ஓசியா வாங்கக்கூடாது. அதுக்கான பணத்தை எங்க நம்ம வட்டியப்பன் சொன்னார்ல, அவங்க எழுதுனத படிக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் ஆகும்னா அவங்க எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகியிருக்காங்க. காசு கொடுத்துதான் வாங்க. தெரிஞ்சவங்கன்னா 300 ரூபாய் புஸ்தகத்தை 250 கொடுக்கலாம். சும்மா எல்லாம் கொடுக்காது. என்னுடைய சொந்த அட்வைஸ். சும்மா கொடுத்தா எனக்கு ஒண்ணு கொடு, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு கொடு, என் மகனுக்கு ஒண்ணு கொடுன்னு கேட்பான். படிக்க மாட்டேன். படிக்கிறவங்க காசு கொடுத்து வாங்குவார்கள். நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். நிறைய கொடுக்க முடியாட்டாலும் போட்டிருக்கிற விலைய கொடுத்து வாங்கிக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதை இனிமேல் படிப்பேன் என்பதை சொல்லி, என்னையும் ஒருவனாக்கி எழுங்கடல் சென்னையில் வைத்த சேவகர் போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு 29 69 ஆகட்டும் என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி இந்த உரையை ஜெயங்கொண்ட சோழீஸ்வரர் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். படிப்பின் அருமையையும் எழுத்தின் பெருமையையும் அழகாக எடுத்துரைத்தீர்கள். அழகு தமிழின் சிறப்பையும் வாழ்க்கை செய்தியும் மிக அற்புதமான நிகழ்வுகளின் தொகுப்பு. வீடியோவை கண்டு மகிழ்ந்த அனைவரும் திருமதி தேனம்மை லட்சுமணன் அவர்களுக்கு பாராட்டுகளை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.